அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடைஸ் ப்ளஸ் ப்ரொஃபைல் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ எப்பயும் போல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், யூடைஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கேப்பே இல்லாமல் அடிங்க. அடித்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ். அதில் யூடைஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ். டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் மோடுக்கே வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். லேப்டாப் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்களேன், மேலே 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், எடுத்தோடனே இப்படி இந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் டீச்சர்ஸ். வந்திருக்கா, அப்படியே மேலே போங்களேன். போனேன்னா இந்த பாருங்கள், லாகின் ஃபார் டிசிஎஃப் டேட்டா என்ட்ரி அண்ட் மானிட்டர்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் யூசர் நேம் நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் அந்த ஐடியை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் டீச்சர்ஸ். அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் கேப்ஸாக கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ எங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். நான் டீச்சர்ஸ் கேப்ஸாக கொடுத்துடணும். கரெக்டாக கொடுத்துட்டு லாகின்ங்கிறத கொடுத்துருங்க டீச்சர்ஸ். இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். நான் டீச்சர்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா மேலே பாருங்கள், டவுன்லோடு ஃப்ரீ ஃபீல்டு டிசிஎஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே அதே மாதிரி டவுன்லோடு ஃப்ரீ ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி வரிசை ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோடு ஃப்ரீ ஃபீல்டு டிசிஎஃப் இங்கிலீஷ் அதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் டீச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த டேட்டாலாம் அப்போ வந்திருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ டவுன்லோடுங்கிறத நம்ம டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், டவுன்லோடு ஃபைல் அகேன்னு சொல்லி கேட்குது. ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வேணுமா காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும் டீச்சர்ஸ். நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஃபைல் எல்லாமே வந்திருக்கும். எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம ஸ்கூல் காப்பியாக நம்ம வச்சுக்கலாம் டீச்சர்ஸ். நீங்கள் பேக் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் டீச்சர்ஸ். அதில் பாருங்கள், ப்ரீவியஸ் டேட்டா ஸ்னாப்ஷாட்டுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பாருங்கள், கீழே ஃபுல்லாக பாருங்களேன், இந்த வரிசை அந்த மாதிரி அந்த மாடியூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். அதாவது நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமைஸ் வைங்க, அப்புறம் மினிமைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதை நீங்கள் டச் பண்ணோடனே ஸ்னாப்ஷாட்டை டச் பண்ணோடனே இங்கே இந்த சைடு 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிரும். இதில் ஒரு 24 ஃபைல் இருக்கும் டீச்சர்ஸ். அது எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஸ்கூல் காப்பியாக வச்சுக்கலாம் டீச்சர்ஸ். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டீச்சர்ஸ். இதுக்காக லேப்டாப் தேவையில்லை உங்களுக்கு. சரி, இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து திரும்ப பேக் போயிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணேன்னே இந்த பாருங்கள் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பேக் டு டேஷ்போர்டுன்னு இருக்கா, நம்மளுடைய ஸ்கூல் நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மாடியூலோட நம்பர்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், 1.1 இந்த பாருங்கள், எல்லாமே கொடுத்துருப்பாங்க, வரிசையாக கொடுத்துருப்பாங்க. மாடியூல் பாருங்கள், 1.1 2.1 to 2.28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இங்கே கீழே பாருங்கள், டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டுன்னு இருக்கா. இந்த பாருங்கள், நான் காட்டுறேன். நான் டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டு டிஆர்சின்னு இருக்கான் டீச்சர்ஸ். அதை போய் நீ போய் டச் பண்ணுங்க. நீங்கள் அதை நான் டச் பண்ணிட்டேன். அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டீச்சர். அதாவே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும்.
இங்கே பாருங்கள் டவுன்லோட்ஸுன்னு இருக்கா. நம்ம அந்த 3 டாட்ஸை டச் பண்ணோடனே இப்போ டவுன்லோட் ஆயிரும். இப்போ பாருங்கள் இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் ஃபேக்கல்டி இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் டீச்சர்ஸ். அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கா. இந்த ஸ்கூல் ப்ரொஃபைல், லொக்கேஷன், ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அண்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இங்கே பாருங்கள் அந்த மாடியூலோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் DCF ஃபில்லிங் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நாட் கம்ப்ளீட்டட் எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். நாங்கள் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. சரிங்களா. இப்போ இந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. 2.1 to 2.6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த மாடியூல்ஸ் எல்லாமே. உங்களுக்கு நல்லா காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கணுங்கனால நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி காட்டுறேன் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து நாட் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. செகண்ட் மாடியூல் பாருங்கள் நீட் கரெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா. தேர்ட் மாடியூல் நீட் கரெக்ஷன், அதுக்கடுத்து நீட் கரெக்ஷன் வரிசை அப்படியே கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாடியூல் வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் மாடியூல் எடுத்து நீட் கரெக்ஷன் என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் வச்சுக்கோங்க, அடுத்து மினிமைஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா. நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பே தேவையில்லை, நம்ம மொபைலே பண்ணிக்கலாம். ஸ்கூல் அதர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கான். இப்போ நான் அதை டச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள் நீட் கரெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இப்போ நான் அதை போய் டச் பண்ணுறேன். நான் டீச்சர்ஸ் நீட் கரெக்ஷனில் டச் பண்ணாமல் அந்த மாடியூலில் போய் டச் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் ஸ்கூல் அதர் டீட்டெயில்ஸ்க்கு டச் பண்ணேன்னு இப்போ ஓப்பன் ஆகாத பேஜு. இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி காட்டுறேன். நான் டீச்சர்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாகவே எல்லாமே ஆன்சர் எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. ஏதாவது ஃபில் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. டீச்சர்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். அதிலே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருந்தால் ஒரு இடைக்கு 2 தான் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி தான் காட்டியிருக்கேன். நான் ஒவ்வொரு கொஸ்டினாக நான் செக் பண்ணிக்கிறேன். நான் டீச்சர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா வந்து படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு போடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. நான் அதை கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுத்துறேன் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள் ரெக்யூர்னு கேட்டிருக்கான். நான் அதை விட்டுட்டேன் டீச்சர்ஸ். நான் இப்போ பாருங்கள் திரும்ப வந்து ரெக்யூர்டுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அதனால் இப்போ வந்து சேவ் கொடுக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு ஆன்சர் ஒன்று எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா டீச்சர்ஸ் இப்போ எஸ் இல்லை நோ கொடுக்கணும். இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். நான் இல்லை நோ கொடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நோன் கொடுத்துட்டேன் டீச்சர்ஸ். கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன் இப்படியே கீழே வந்து மேலே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ். இப்போ நல்லா க்ளீனாக தெரியுதா. சேவ்ங்கிற கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா, வந்துடும் டீச்சர்ஸ். இப்போ இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் விட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் போய் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் சேவ் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது டீச்சர்ஸ். இப்போ நான் நோ எடுத்துகிட்டே இப்போ எஸ்ன்னு கொடுக்குறேன். நான் திரும்ப நான் நோ எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். நான் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சேவ்னு கொடுத்தேன்னா இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். ஆனால் சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது டீச்சர்ஸ். அதனால் ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணிடுங்க. சரிங்களா. இப்போ சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாடியூலுக்கு அது வந்து போயிடும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு மாடியூலாக இந்த மாதிரி எத்தனை மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மாடியூல்ஸே நம்ம வந்து முடிக்கணும் டீச்சர்ஸ். இன்னும் ரொம்ப ஈஸி தான் டீச்சர்ஸ். நம்மளுக்கு இதுக்காக லேப்டாப்பில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதிலேயே வந்து நம்ம வந்து டைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து இந்த பேஜில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் சேவ் அப்படின்ட்டு இருக்கா, அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அதுக்கடுத்து அடுத்த மாடியூல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க.
இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அடுத்த மாடியூல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொடுத்துட்டு திரும்ப சேவ் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இங்கே இந்த இடத்துல ஜூம் பண்ணி நான் இன்னும் காட்டுறேன். பாருங்கள் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஸ்கூல் ப்ரொஃபைல் எல்லாமே முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து ஸ்கூல் ப்ரொஃபைல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 1.1 உங்களுக்கு வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 2.28 வரைக்கும் இருக்கும். இந்த இன்னும் 2-3 வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். நான் இதில் எல்லாத்தையுமே படித்து பார்த்து இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். நான் இந்த இது மட்டும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தாலும் திரும்ப திரும்ப அதை கேட்குறாங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. வேறு எதாவது ரெக்யூட் ஃபீல்ட்ஸ் எது இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த ரெக்யூர்ட் மட்டும் போயிட்டுருக்குவாங்க. அதை மட்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சேவ் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. டிவார்மிங் டேப்லெட்ஸ் வந்து கிவன் டு த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம அடுத்து அயன் டேப்லெட் வந்து கொடுத்துட்டு வர்றோம். நம்ம அடுத்து வெதர் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் ஆனுவல் ஹெல்த் ரெக்கார்ட் நம்ம ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரெக்யூர்டுங்கிற இடத்துல நம்ம கம்பல்சரியாக நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. திரும்ப வேறு எந்த இடத்துலையாவது இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொன்றா படித்து பாருங்கள், வேறு எந்த இடத்துலையாவது இருக்கா அப்படின்ட்டு. வேறு எது கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். வெதர் ஹெல்த் செக்அப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் கண்டக்ட் இன் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர்னால் எஸ். ஆமாம், நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். டோட்டல் நம்பராக ஹெல்த் செக்அப்னா இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்கூலில் எத்தனை பண்ணியிருக்காங்களோ அத்தனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். சேவ் கொடுத்துருங்க. இந்த இதெல்லாம் ரெக்கார்டு கேட்குது அவங்களுக்கு. ஹெல்த் செக்கப் பேராமீட்டர்ஸ் கேரிட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஹைட்டுக்கு, இதுக்கு எஸ்ஸு, இதுக்கு எஸ்ஸு, இது எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா அப்படி வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துலையாவது வந்து ரெக்கார்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் கேட்டிருக்காங்க ஒன்று. அது மாதிரி டெண்டலுக்கும் கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் ப்ரீவியஸ் பேஜ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சா. இப்போ அடுத்த இதுக்கு நம்ம போகணும். நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் எதாவது ரெக்யூட் பேஜ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற நல்லா பார்த்துக்குங்க. நல்லா படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து பார்த்துட்டு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அதனால் சேவ்ங்கிறத கொடுத்துருங்க. ரெக்யூட் பேஜ் கேட்டுக்கான்னு போட்டுட்டு இஸ் கம்ப்யூட்டர் ஐசிடி லேப் அவைலபிள் இன் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் ஐசிடி லேப்ஸ் அவைலபிள்.
இன்னும் எங்கிட்ட இல்லை, இப்போ தான் வருது, இல்லைன்னு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், த ஐசிடி லேப் அவைலபிள் இந்த ஸ்கூல் அண்டர் சமுக்கிரக சிக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிடையாது, நோன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் டீச்சர்ஸ். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இடைக்கு 2 தடவை நம்ம வந்து நல்லா படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, இன்பில்ட்டாகவே இருக்கும். ஆனால் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா பார்த்துட்டு நீங்கள் சேவ்ங்கிறத கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், இப்போ கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்கூல் ஐசிடி டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு, முடிஞ்சு. இப்போ எல்லாமே முடிஞ்ச பிறகு பேக் டு டே ஸ்கூலுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஓவரால் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆல் ஃபார்ம்ஸ்னு வந்துடுச்சா. இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், க்ரீன் கலர் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது ஸ்கூல் ப்ரொஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் ஆல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்திருந்தா, க்ரீன் கலரில் வந்திருந்தா தான் நம்ம ஸ்கூல் ப்ரொஃபைல் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இருந்தால் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நல்லா காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி தான். சும்மா லைட்டாக ஒரு சில எரர் மட்டும் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப அப்பப்போ வரக்கூடிய அப்டேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா என்னென்ன வீடியோ புதுசாக போடுற வீடியோ எல்லாமே வந்து சேரும். தேங்க்யூ.